11 படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. 11 புதுமுக டைரக்டர் லோகேஷ் அஜிஸ் அப்படிங்கிற டைரக்ஷனில் நவீன் சந்திரா மற்றும் ரேயா ஹாரிஸ் இவங்க கோ டைரக்டரும் கூட, இந்த கோ தயாரிப்பாளர் கூட இந்த படத்துக்கு இவங்க நடிப்பில் வந்திருக்க கிரைம் த்ரில்லர் படமான 11 பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே சென்னையில் அடுத்தடுத்து 2-3 கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணை அதிகாரி போலீஸ்க்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவான நவீன் சந்திராவை காமிக்கிறாங்க. அவர் வேற ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக வராரு. அவர்கிட்ட வர கேஸு, ட்ரக் கேஸு, 2-3 கிட்னாப் கேஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாதுரியமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக பிடிச்சிடுறாரு. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மர்டர் கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆக்ஷன் ஆயிடாரு. ஸோ இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நவீன் சந்திராவுக்கு வருது. இவர் கிட்ட கேஸ் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 மர்டர் நடந்தது. ஸோ அந்த 2 கொலைகளை விசாரிக்கிறதுக்கு இவர் போகும்போது இவருக்கு தெரியறது என்னன்னா, அந்த 2 கொலைகள்லையும் அவங்க 2 கொலைகள் இறந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இவர் பார்க்குறாரு. ஸோ இவங்க இறந்தவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அவர் அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் இறந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாரு. விசாரணை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 பேர் இறந்தவங்க யாரு அப்படின்னா இவங்க 2ஓட கூட பிறந்த ட்வின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இவங்களே அவங்கள கொன்று அவங்கள எரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ண வைக்கிறது வேற ஒரு சைக்கோ கொலைகாரன் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் நவீன் சந்திரா கிடைக்குது. அது யாரு என்ன எப்படிங்கிறது இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இதுல என்ன இவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொலை செய்யப்பட்டவங்களோட சகோதரர் அண்ட் சகோதரியா இருக்கவங்க பின்னாடி இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அதோட குரூப் போட்டோ கிடைக்குது. அந்த குரூப் போட்டோவை வச்சுக்கிட்டு அடுத்ததா கதை நகருது. இந்த இடத்துல நமக்கு இன்டர்வல். அந்த இன்டர்வல்ல இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த ஸ்கூல் ட்வின் பேட்ஸ் அப்படிங்கிற பேர், அதாவது அந்த ஸ்கூல் அந்த காலத்துல எதுக்கு பிரபலமா இருக்கு அப்படின்னா ட்வின்ஸா இருக்கவங்க அந்த ஸ்கூல்ல ரொம்ப சேர்றாங்க. அதனால ஸோ கதை இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை நோக்கி நகருது. அந்த ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னம்னா அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ஸ்கூல்ல நிறைய ட்வின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த ட்வின்ஸ்ல 2 பேர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மிஸ் ஆகிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தர் அந்த ஸ்கூல்ல இருக்க மற்ற ட்வின்ஸ்னால கொலை செய்யப்படுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு ட்வின் பிரதர் பாத்தீங்கன்னா இருட்டுனா பயம். இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கெமிஸ்ட்ரி ரூம்ல அந்த குழந்தைய போட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சு பயமுத்துறாங்க. அந்த பயமுத்துறதுல அந்த பையன் செத்து போயிடுறான். அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகி போயிடுறான். ரிலீவ் ஆகி போற அந்த பையன் தான் இவங்க எல்லாரையுமே கொல்றான் அப்படிங்கிற விஷயம் அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா தெரியுது. அந்த பையன் பேர் பாத்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் அப்படிங்கிற இந்த ஒரு க்ளூ தான் இருக்கே தவிர பெஞ்சமின் யாரு எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இல்லை. அந்த ஸ்கூல்ல இருந்து மீதி இருக்க 2 பேரோட டீட்டெயிலை வாங்கிட்டு நம்ம நவீன் சந்திரா இங்க கிளம்புறாரு. இவர் கூட பத்திக்குச்சியில் நடிச்ச திலீப் குமார் இவருக்கு கூட வர அசிஸ்டன்ட் போலீஸா இருக்காரு. இவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்புனோம்னா அந்த ஸ்கூல்ல படிச்ச மீதி 2 பேர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரேயா ஹாரிஸ் அண்ட் இன்னொருத்தவங்க 2 பேர் கிடைக்கிறாங்க. இந்த 2 பேரும் அடுத்து எப்படி கொலை செய்யப்படுறாங்க, இவங்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நோக்கி இந்த கதை நகருது. இந்த இன்பிட்வீன் கேப்ல அந்த பழைய ஸ்கூல்ல இருக்க அந்த ஹெட் மாஸ்டர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பிரான்சிஸோட பிறந்த நாள், அவர் கண்டிப்பா அங்க வருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவீன் சந்திரா இங்கிருந்து திரும்ப அந்த ஸ்கூலுக்கு டிராவல் பண்றாரு. அங்க இருக்க அந்த கல்லறைக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வத்திக்குச்சி திலீப் அங்க ஒரு மாஸ்க் போட்டு ரெயின் கோட் போட்டு வராரு. ஸோ நம்ம எல்லாரோட பார்வை என்ன இருக்கு, திலீப் தான் இந்த கொலைகாரன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா திலீப்பை சேஸ் பண்ணி இவர் போறாரு. இவரால் பிடிக்க முடியல. ஸோ இந்த திலீப் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் ஹீரோயின் அண்ட் அவங்க சிஸ்டர் கடத்தி வச்சிருக்காங்க. அதை காப்பாத்துறதுக்காக சேசிங் நடக்குது. இந்த சேசிங் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்ல போய் நிக்குது. அந்த பில்டிங்ல நிற்கும் போது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் லிப்ட்ல இருந்து கீழே வர மாதிரியும் இன்னொரு சிஸ்டர் அப்பதான் உள்ள வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இது காமிக்கும் போது நம்ம நவீன் சந்திரா என்ன பண்றாரு, கொலைகாரன் லிப்ட்ல வரான் அப்படின்னு சொல்லி கண்ணை தூக்கி போட்டு இந்த கூட இருக்க சிஸ்டரை வச்சு அந்த இன்னொரு ஹீரோயினை கொண்டுறாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோ கொலை பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நவீன் சந்திரா தான், இவர் தான் அந்த பெஞ்சமின் அப்படிங்கிறது திலீப்புக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் இந்த சீனுக்கு முன்னாடி சீனா ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த போலீஸ் ஸ்டார்ட்டை நம்ம நவீன் சந்திரா போய் பார்த்து வேற ஏதாவது நீங்க பாத்தீங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஒரு லைட்டர் காமிப்பாங்க. இந்த லைட்டரை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரரும் நவீன் சந்திரா தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த போலீஸ்காரர் ஆக்ஷன் பண்ணதே நம்ம நவீன் சந்திரா தான் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவரும் அங்கிருந்து வராங்க. வந்தோடனே நவீன் சந்திராவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே அவ்வளவுதான் படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம்
ஜெயிலில் இவங்களை போட்டுட்டு இவங்க அதை பத்தி பேசிட்டு வெளில வர அந்த பர்டிகுலர் டயத்துல ஒருத்தர் வந்து இவங்க மேல இடிக்கிறாங்க. அந்த இடிக்கிறது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பேங்க் ராபரியில நடந்த கொள்ளை கூட்டத்துல இருக்க ஒருத்தர். ஸோ அந்த போலீஸ்கார தற்செயலா காமிக்கிறாரு, நீ என்ன இங்க வெளில இருக்க அப்படின்னா, அது நான் இல்ல, அது எங்க அண்ணன், அவர் தான் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு தெரிய வருது கொலை பண்ண வேண்டிய இன்னொரு ஆள் வந்து அங்க இருக்காரு, அதை நோக்கிதான் நம்ம நவீன் சந்திரா போயிருக்காங்க அப்படின்னு. இது எப்ப தெரிய வருது அப்படிங்கிறதையும் படத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் இவங்க போய் சேர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த வில்லனை கொண்டுறாரு. கொன்னுட்டு இந்த இதுக்கு முன்னாடி நவீன் சந்திராவை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த போலீஸ்கார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நீ எங்க மிஸ் பண்ண தெரியுமா, லைட்டரை வச்சு தான் மிஸ் பண்ண, யானைக்கும் அடி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு உல்டாவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் டைலாக் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து யானைக்கு வேணா அடிச்சிருக்கலாம், அது எனக்கு இல்ல, நீங்க எல்லாம் தப்பு பண்ணவன மறக்க சொல்றீங்க, தண்டனை அனுபவிச்சவனை வந்து அதை வந்து மறக்க சொல்றீங்க, என்னால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கையில ஒரு மாத்திரையை வச்சுட்டு அந்த மாத்திரையை உள்ள போட்டு செத்துருவார். இந்த மாத்திரையை எங்க சிங் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நவீன் சந்திரா ஆரம்பத்துல வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல இவரை காமிக்கும் போது ஒரு ட்ரக் கேஸ் பிடிப்பாரு, அப்போ வந்து அந்த மாத்திரையை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஹை போதை கொடுக்குற மாத்திரை, 10 மாத்திரை சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியை சாப்பிட்டு இவரும் செத்து போயிடுறாரு. இதோட வந்து படம் முடியுது. ரொம்ப த்ரில்லிங்கான அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் உள்ள ஒரு படம். கிரைம் த்ரில்லருக்காகவே இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம். மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல. நன்றி.